ஜெயிலில் போடுங்க சார் இவரை. உண்மையிலே வரதட்சணை கொடுமை பண்ணி எங்க எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணி என் பொண்ணு தலையை உடைச்சு என் கையை உடைச்சு எல்லா கொடுமையும் பண்ணியிருக்காரு சார். இருந்தாலும் இதுக்கு இந்த குடும்பமும் உடல சார் அப்படின்னு வந்து ஒரு பெரிய அபாண்டமான பொய் பழி சரவணன் மேல வந்து இப்போ போடப்பட்டு அவர் ஜெயிலுக்கு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில் அப்படியே தொடர்நடுங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு ஒன்றும் உங்களுக்கு புரியல. ஏன்னா சரவணன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எப்ப வேணாலும் சொல்லிடுவார் போல நினைச்சிட்டு இருக்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே சரவணன் அமைதியா அப்படி சாப்பிட்டே இருக்காரு. சாப்பிட்டு இருக்கும் போது துரைக்கு என்ன வேணும்னு கேளு. துரை தான் வந்து அவருக்கு என்ன தேவைனாலும் அவரே பார்த்து பாராமே அப்படின்னு இந்த பக்கம் பாண்டியன் பேச, அப்பா நான் அப்படி சொல்லலப்பா அப்படின்னா என்னன்னா அப்படி சொல்லல, ரோட்ல வச்சு அந்த பிள்ளைகிட்ட கத்துற, அவங்க அப்பாவை மரியாதை நடந்துக்கிற, சம்மந்தி கிட்ட போய் ஒரு மாமனார்கிட்ட இப்படி பேசுற மாதிரி வயசுல பெரியவர்கிட்ட இப்படி பேசுற மாதிரி அவனை நான் வளர்த்தேன், எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறடா நீ, இந்த மாதிரி கதிர் பண்ணியிருந்தா கூட நான் பேசாம வந்திருப்பேன் அப்படிங்கும் போது வந்து டக்குன்னு திரும்பி துருன்னு வந்து ராஜி கதிரை பாக்குறாங்க. பார்க்கும் பொழுதே வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில் அப்படியே வந்து சரி திட்டு வாங்குங்கிற மாதிரி உட்காந்து முழிக்கும் பொழுதே, அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா, நான் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னா என்னடா காரணம்? பெரிய காரணம், அந்த பிள்ளை வயிற்றுல குழந்தை இருந்துச்சு, அந்த குழந்தை கரு கலைஞ்சிருச்சு, அவனுக்கு அந்த கோவம் அப்படின்னா என்னடா? அது எத்தனை நாள் இருக்கலாம்? ஒரு வாரம் இருக்கலாம், 2 வாரம் இருக்கலாம். ஏதோ அந்த பிள்ளை வேணும்னே போய் கருவை கலைச்சிட்டு அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஐயோ அப்பா அந்த பிள்ளை வயிற்றுல கருவே இல்லை அப்படின்னு உடனே இந்த பக்கம் அப்படியே தேம்பி வளராங்க தங்கமயில். இப்படிதான் மாமா வார்த்தையிலே குத்தி என் மனசை காயப்படுத்துற மாதிரியே அவர் பேசுறாரு. அவர் பேசுறதா என்னால தாங்கவே முடியல மாமா, நான் கிளம்புறேன் மாமா, நான் இதுக்கு தான் நான் சாப்பிடவே வரலன்னு அப்படின்னு டிராமா போடாத அப்படிங்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பு சரவணனுக்கு வந்து அவர் தான் கடைசியில வந்து விக்டிம் ஆகி அரெஸ்ட் ஆகி போறாருங்கிறது தெரியாம ஒரு முடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா வந்து பாக்கியமும் மாணிக்கமும் வேற அவங்களும் வேற கிளம்பி இங்க வரலாம் அப்படின்னு வராங்க. ஏன்னா மாணிக்கம் பாக்கியத்துக்கிட்டக்க ரொம்ப அவமானப்படுத்திட்டார் மாப்பிள்ள அப்படின்னா, இதை சும்மா விடக்கூடாது, அந்த ஆளை ஏதாச்சும் வீட்டில் சொல்லி பிரச்சனை பண்ணுவார் போல, நம்ம இப்பயே போயிடலாம் அப்படின்னு அவங்களும் கிளம்பி வராங்க. அவ பேசாம இங்க கிளம்பி வந்துருவா, வந்தா எல்லாம் காலின்ட்டு. கூடவே இன்னொரு பிளானையும் பாக்கியம் போட்டு அதை பத்தி மாணிக்கத்திட்ட பேசவே வராங்க. இது என்னங்கிறது தான் யார்ட்டையும் சொல்லல அவங்க. ஸோ இப்போ நேராக கிளம்பி இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் வச்சு இப்போ தங்கமயில் திருப்பி வந்து அவருக்கு யாரையோ பிடிச்சிருக்கு போல, என்ன அவருக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, கடன்னு போய் பூந்தொட்டி எடுத்து வந்து தலையிலே போட்டு உடைக்கலாம்னு அவர் தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் தடுத்து நிறுத்திடுறாங்க. தரையில போட்டு உடச்சி பேசவே பேசாத, கொன்றுவேன் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து என்னதாச்சு, என்னடா ஏன்டா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு வந்து கேட்கும் பொழுதே, இவ 12ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கா, MA படிச்சிருக்கான்னு பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கும் போதே கோமதி மயங்கிடுறாங்க. கோமதியை எழுப்பி தண்ணியெல்லாம் வந்து தெளிச்சு அவனம்னா என்னம்மா இதுக்கே மயங்கிட்டீங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்ட்டு இது மட்டும் விஷயம் இல்லை, வேற என்ன தெரியுமா பண்ணியிருக்கா, வேலைக்கு போறேன்ட்டு ஸ்கூல் வேலைக்கு போயிட்டு ஏன் அங்கே நிறுத்திட்டா அப்படின்னா சர்டிஃபிகேட் கேட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் சேவர் வேலைக்கு போயிருக்கா. சேவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா, எல்லா விஷயத்தையுமே நம்மள்கிட்ட பொய் சொல்லிட்டு நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டேன்னே குழந்தை உண்டாயிடுச்சுன்னு பொய் சொல்லியிருக்கா. அப்படிங்கும் போது ராஜி கரெக்டா வந்து ஒரு விஷயத்த நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்ல கரெக்டா அப்பன்னு பார்த்து பாக்கியமும் மாணிக்கமும் உள்ள வராங்க. பாக்கியம் மாணிக்கத்தை பார்த்து வந்து இங்கே நிலைமை சரியில்லைங்கிற மாதிரி கையை லைட்டாக காமிச்சிடுறாங்க. காமிச்ச உடனே என்ன ஆயிடுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவரும் அப்படின்னு தலையாரிட்டே உள்ளர வராது. ராஜி வந்து இவங்க கொண்டு வந்த நகையிலையுமே வந்து எல்லாமே கவரிங் நகை தான், அது எனக்கும் மீனாக்காவுக்கும் தெரியும், ஆனால் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்க, எங்கள் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு அவங்களாம் அழுது சுடருக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னதுனால நாங்கள் சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஷாக் ஆகிட்டாரு சரவணன். அப்போ அதுவும் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா விஷயத்தையும் பொய் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும்பா, பழனிவேல் மாமா கடையெல்லாம் திருடலாம் மாட்டாருப்பா, அவர் 5 ரூபா 10 ரூபா எடுத்து டீ குடிக்க போவாருப்பா, அன்னைக்கு அவ்வளோ பெரிய பழி போட்டிங்கல்ல அது காரணம் ஏன் மாமனார் தான், அதாவது இந்த ஆள் தான் அப்படிங்கும் போது உள்ளார வராரு மாணிக்கம். இவர் தான் பணத்தை எடுத்தது, இவர் தான் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம கடையில் பிரச்சனையெல்லாம் வந்து இப்போ வேணும்னே வந்து இவர் கூட மாமா கூட சண்டை போடுறது, மாமா வந்து ஒரு மாதிரி குத்தி காமிக்கிற மாதிரி பேசுறதுன்னு எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் பெருசா ஷாக் ஆகி பாக்குறாங்க. ஷாக் ஆகி பார்க்கும்போது என்ன மாப்பிள்ள, அதுக்காக ஏதோ சின்னதா 2-3 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோம், அதுக்காக போய் நீங்க இப்படி என் பிள்ளைய வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்பீங்களா, என்ன இவ்வளவு தூரம் ஓவரா பண்றீங்க அப்படின்னு வந்து இப்போ வந்து இவங்க சொல்ல வந்து ஆமா கொண்டு வந்த நகையில இருந்து எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றத மட்டும் இப்போ அப்படியே வந்து அப்படியே கவனிச்சு அப்படியே லைட்டா தலையெல்லாம் ஆட்டிக்கிறாங்க. பாக்கியம் ஆட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து என் பிள்ளைய பாருங்க, என் புள்ள பாவம் அவ முகத்தை பாருங்க இப்படி அழுதுகிட்டு இருக்கா, உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு கொண்டிருக்கோம் அப்படின்னு பிளேட்டே திருப்பி போடுற மாதிரி அவங்க பேசும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா தங்கமயில் வேற போயிட்டு உங்க அம்மா ஏதோ டிராமா போடுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேணுன்னே சரண கிட்ட போயிட்டு மாமா நம்ம ஒன்னா வாழ்ந்தோல மாமா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எவ்வளவு சொல்லியிருக்கீங்க, இப்ப என்ன மாமா அப்படி பேசுறீங்க, இதெல்லாம் தெரியாம போய் சொல்லிட்டா மாமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி டிராமாவை போட்டுட்டு இருக்கும் போது ஏச்சி தள்ளு அப்படின்னு அப்படியே லைட்டா கொஞ்சோண்டு வேகமா போக வேண்டியவங்க ரொம்ப வேகமா போய் ஒரு தூண்ல இடிச்சுட்டு தலையில இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிருது. ஐயோ தங்கமயிலுக்கு ரத்தம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஒரு போயிட்டு யோ என் பிள்ளைய ஏன் முன்னாடியே தள்ளி விட்றியா அப்படின்னு சட்டக்காலரை பிடிக்கிறாரு மாணிக்கம் வேணும்னே. சரவணா ஒன்னா வந்து
யோ நான் தெரியாம நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இவரையும் தள்ள பார்க்க இவர் அப்படியே வந்து வேணும்னே கீழே விழுந்த மாதிரி விழுந்துட்டு கை உடஞ்சிருச்சு, தலையிலேயே அடிபட்டுருச்சு. இவர் ஒரு டிராமா வேற போட ஆரம்பிச்சாரு. ஆனா அடியெல்லாம் படுற அளவுக்கு தான் விழுறாங்க வேற. விழுந்ததுக்கு அப்புறமா பாக்கியம் அப்பாடா அவ்வளவுதான், இதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனடியா என்ன பண்றாங்க, இதை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கட்டி இதெல்லாம் வச்சு கட்டெல்லாம் போடுறாங்க. நான் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு இந்த பக்கம் கதிர் போராடிட்டு இருக்கும் போதே பார்த்தா டக்குன்னு சொல்லி வச்ச மாதிரி பாக்கியம் யாருக்கோ கால் பண்ணிட்டு போனை வைக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கீங்க உங்க மனசுல, ஏதோ இப்போ கொஞ்சம் பொய் சொல்லிட்டோம், அது ஒரு பெரிய விஷயம் இது பண்ணிட்டா அப்புறம் திட்டுங்க என்ன பண்ணலாம், ஆனா வந்து என் புள்ள மண்டையை உடைச்சிருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது என்னங்க பேசுறீங்க, என்ன நடந்துச்சு, நீங்க பண்றது அப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க பக்கம் திருப்புறீங்களா, என்ன ஏமா உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு இந்த பக்கம் கோமதி கேட்டுட்டு இருக்கும்போது வாசல்ல சைரன் சத்தம் கேக்குது. இறங்கி யார் வரான்னு வந்து பார்த்தா போலீஸ்காரங்க இறங்கி வராங்க. இறங்கி உள்ளார வரும் பொழுது வந்து அப்பன்னு பார்த்து, ஏய் டிராமா போடாதடி, நடிக்காத, உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும், சின்னதா ஒரு அடிபட்டதுக்கு இவ்வளவு பெரிய கட்டு வேற போட்டுக்கிட்டு ஏன்ட்டே டிராமா போடுறியா அப்படின்னு சரவணன் கத்திட்டு இருக்கும்போது, யோ என் பொண்ணுகிட்ட இப்படி பேசாதையா, நீ இப்போ ஒன்னெல்லாம் நம்பி பொண்ணை கொடுத்தோம் பாரு அப்படின்னு இந்த பக்கம் இவங்களும் வேற கொந்தளிச்சுட்டு இருக்க. அந்த மாணிக்கன் டிராமாலாம் போட்டுட்டு இருக்கும் பொழுதே உள்ளார போலீஸ் வந்துடுறாங்க. வந்து யாருமா கூப்பிட்டது அப்படின்னா நான் தான் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பாக்கியம் எல்லாரும் ஷாக் ஆகி திரும்பி பார்க்க, வரதட்சணை குடும்பம் பண்றாங்க சார், இதெல்லாம் டொமஸ்டிக் அபியூஸ், குடும்ப வன்முறையில தான் இந்த குடும்பமே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. என் பிள்ளைக்கு ரொம்ப நாளா மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க, நகையை போடல நகையெல்லாம் கவரிங் இருக்கு, தங்கம் வேணும்னு கேட்டானுங்க. இப்போ நாங்கள் அதெல்லாம் முடியாது, எங்களால் இதெல்லாம் இவ்வளோதான் செய்ய முடியும்னு சொன்னதுக்கு அடிச்சு இது பண்ணிட்டானுங்க. ஒழுங்காக ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒன்று இவர் அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா வந்து எங்கள் பொண்ணை இங்கே தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணி இவங்களை ஒழுங்காக வந்து இந்தமாதிரிலாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு பழியை தூக்கி போட ஷாக் ஆகி பார்க்குறாரு சரவணன். சார் இந்த போட்டு இவங்க கொண்டதில் நகையெல்லாம் போய் நாங்கள் வந்து நகைக்காக இல்லை, நகை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, அவள் படித்தேன்னு சொன்னது எல்லாமே போய் சார் அப்படின்னா வந்து இந்த பாருப்பா தம்பி தலையில் அடிபட்டு இருக்கவங்களுக்கு என்ன இவ்வளோ தூரம் வந்து ஒரு மனுஷத்தன்மையெல்லாம் போட்டு கூட ஒரு பழகுன ஒரு பொண்டாட்டியை அடிச்சிருக்கிற, இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அவங்க அப்பாவையும் போட்டு அடிச்சிருக்க, என்ன பெரிய ரவுடியானி அப்படின்னு வந்து இவர் சட்டக்காரரை பிடிக்க, சார் இவர் எதுவும் பண்ணல சார்னு இந்த பக்கம் கதிர், இந்த பக்கம் பாண்டியன் எல்லாருமே வந்து மாற்றி பேசினாலும் கூட இவங்க ரெண்டு பேரும் ட்ராமா மேலே ட்ராமா போட்டு கடைசியாக ஏதோ உண்மையிலே ஏதோ சரவணம் தான் பண்ணாருங்கிற மாதிரி எடுத்து கொண்டு வந்து கேஸ் போடவா இல்லை ஒழுங்கா எங்க பொண்ணை வச்சு வாழ்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிரியேட் ஆக போதா. இதை வச்சுதான் தங்கமயிலை பத்தி உண்மை தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லாமல் தங்கமயில் கெத்த அந்த வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு டிராமாலாம் போட போறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி தங்கமயில் வந்து இதுல இருந்து தப்பிப்பாங்க, ஏன்னா எப்படி தப்பிப்பாங்க, இல்லை அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு வீட்டில் சேர்த்துக்க போறாங்க. அதுல எது நடக்கும்னு நினைக்கிறீங்க, இல்ல சரவணன் சொல்றதே கனவாதான் இருக்கும்னு இன்னும் நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க, அப்படி நீங்களும் நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்க. கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்க்குற சீரியல்ல எந்த சீரியல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போதோ அதில் எந்த விஷயத்தை பற்றி ப்ரெடிக்ஷன் போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. நம்ம சேனலில் இன்னொரு 2 பல ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. மகாநதியில் சந்தானம் திருப்பி வரதுலேருந்து ஆரம்பிச்சு சிறகடிக்க ஆசையில் ரோகிணி சிந்தாமணிட்ட மாற்ற வரைக்கும் பல ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு உங்களுடைய தாட்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுத்து அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம் பொருள் நவ், அந்த சேனலில் நம்மளுடைய ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலாக பேசுகிற ஃபேஸ் வீடியோஸ் எல்லாமே வரும். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம இந்த ஒரு சீரியலை பற்றி சரவணன் தங்கமயில் விவகாரத்தில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.